ஹாய் பிரகாஷ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 64. ஸோ ஆர்ஆர் விசஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச் சினாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு இன்னும் 2 மேட்ச் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அது இந்த மேட்ச்சும் இன்னொரு மேட்ச் 2 மேட்ச் இருக்குது. போன மேட்ச் வந்து டெல்லி கூட தோற்றுட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்குது. இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஒர்க் இருக்குன்றதுனால முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் பெருசாக சினோரியா தான் மாறுமே தவிர்த்து மிச்சம் எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிஎஸ்கேக்கு டாப் 4 வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டாப் 2 பொசிஷன் போயிடுவாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு மறுபடியும் வந்து அந்த வாய்ப்புன்றது போயிடும். ஸோ முக்கியமான மேட்ச்சு, கடைசி ஹோம் கேமும் கூட. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு மிகவும் முக்கியமான மேட்ச்சு. எல்எஸ்ஜி வந்து ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போன மேட்ச் சிஎஸ்கே அப்செட் பண்ண மாதிரி இந்த மேட்ச் இவங்களை அப்செட் பண்ணாங்கன்னா மற்ற கீழே இருக்கிற டீம்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு தோற்றுட்டே இருந்தாலும் அடுத்து ஜெயிச்சுட்டே வராங்க. அதே மாதிரி டிசியுமே அதே மாதிரி தான். நம்ம தோற்றுருவாங்கன்னு நினைக்கிற மேட்சஸ் எல்லாத்துலேயுமே டிசி வந்து வின் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இவங்க தோற்றாங்கன்னா சிஎஸ்கேக்குமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஜெயித்தாங்க அப்படின்னா, ஜெயிச்சு இவங்க தோற்றாங்கன்னா இன்னுமே நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு மேட்ச் தான் இருக்குது இன்னும். ஸோ பயங்கர போட்டியாக போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹைப் பாயிண்ட் இருக்கும், இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் அதில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே. ஸோ எப்போயுமே வந்து நம்ம கான்டாக்ட்லேயே வந்து இருக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூன் பிக்சர் போகணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெய்ப்பூரில் மேட்ச் நடக்குது. ஆர்ஆர் எகைன் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுக்கு வராங்க. ட்ரூ பேஸு, லார்ஜ் அவுட் ஃபீல்டு, கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு மீடியமான சைஸாக இருக்கும் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 165 180. ஸோ இன்னும் அந்த பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 200க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே நடந்த மேட்சஸில் எல்லாமே 200க்கு மேலே தான் போயிருக்கு இது வரைக்கும் ஜெய்ப்பூரில். அதையுமே சேஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 60% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. டியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியமாக இருக்கும். பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்பவும் கம்மியாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நைட் மேட்சும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ சேஸ் தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுக்கு முதல் காரணம் இதில் வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால சேசிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ப்ளஸ் டியூவுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளேயிங் லெவலில் பார்த்துலாம். வைபவ் சூரியவன்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், ரவி சிங். ஸோ போன மேட்ச் வந்து இறக்கி விட்டாங்க. ஆனால் வந்த முதல் பால்லே வந்துட்டு அவுட்டுன்றது ஆகிட்டார் ஸ்டார்க்குக்கு. ரெண்டாவது பால், ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டோனவன் ஃபெரா, சுபம் தூபே, ஆர்ச்சரு, ஆடம் மில்னியை வந்துட்டு இது பண்ணாங்க. பட் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலை. பிரிஜேஷ் சர்மா, அப்புறம் எஸ்ராஜ் புஞ்சா, இதுதான் அவங்களோட டீமே. இம்பேக்டில் சனக்காவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் விக்கெட்டுமே வந்து வாங்கினார். இந்த பக்கம் மிச்சல் மாஸ், ஏடின் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டு, முகேஷ் சௌத்ரி, அப்துல் சமாது, அதுக்கப்புறம் சபாஸ் அகமது, முகமது ஷமி, மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து இம்பேக்டாக உள்ள ஓப்பனிங் வந்துடுவார். ஆகாஷ் சிங்கை ட்ரை பண்ணாங்க முதல் முறையாக இந்த சீசனில். நிறைய பவுலர்ஸ் பயங்கரமான பவுலிங்லாம் வந்து வச்சுருக்காங்க எல்எஸ்ஜி. பட் ஸ்டில் அவங்களால பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து லேட்டாக வந்தார். டீம் வெளியே போனதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் செட்டாகவே இல்லை. நிக்கோலஸ் பூரான், அதுக்கப்புறம் ஏடின் மார்க்ரம், ரிஷப் பண்ட் யாருமே வந்து ஃபார்மில் கிடையாது. அவங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அது ஒரு பெரிய வந்து பின்னடைவாக இருந்துச்சு எல்எஸ்ஜிக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய பிளேயிங் லெவன். லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் தான். ஸோ மாற்றங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டீம் ஃபார்ம் மோண்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு, பராகுக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமிக்கு எகெயின்ஸ்டாக டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஆர்ஆரோடது. அது வந்து வீக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு ஆவரேஜ், பூரானுக்கு ஆவரேஜ் இருக்குது. பட் 2 பேருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் ஆர்ச்சரும் ஆடம் மில்னியும் 145க்கு மேலே போடுவாங்க. ஒருத்தர் வந்து இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், இன்னொருத்தர் நியூசிலாந்தில் அதிவேகமாக போடக்கூடிய பவுலர். ஸோ 2 பேருமே வந்து வீக்னஸாக இருப்பாங்க எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ கீ பிளேயர்ஸ் எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த பக்கம் மிச்சல் மாஸ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான். நல்ல ஷாட்ஸ் இருந்து வச்சுருக்காங்க. இதுதான் டீம் ஃபார்ம் மோமெண்டம். ஆர்ஆருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எல்எஸ்ஜிக்கு நத்திங் டு லூஸ். ஸோ ஈஸியாக வந்து ப்ளே பண்ணலாம்.
சிஎஸ்கேவை எப்படி ஒரு சர்ப்ரைசிங்லி ரொம்ப ஈஸியாக வின் பண்ணாங்களோ அதே மாதிரி அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மேட்ச்சுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா இதுக்கு ஆர்ஆருக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா மொத்தம் 13 மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆர்ஆர். அடுத்து ஒரு மேட்ச் மட்டும் இருக்கும். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். எஸ்பி ஜெய்ஸ்வால் 36 41, வைபவ் சூரியவன்சி 18 22, த்ருவ் ஜுரேல் 24 28, ரியான் பராக் 29 34, அதுக்கப்புறம் டோனல் ஃபெரா 22 21, ரவி சிங் வந்து இப்போதைக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்காது. ஸோ சுபம் தூபே 19 20, ஜோ ஃப்ராசர் 1.4 1.6, ஆடம் மில்னி ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிஜேஷ் சர்மா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு உங்களுடைய பவுலிங்கில். எஸ் ராஜ் பூஞ்சா ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. சனக்கா 20 ரன் ஆவரேஜ், ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மிச்சல் மாஸ் 28 26, எய்டின் மார்க்கம் 32 29, ஜாஸ் இங்கிலீஷு 27 24, நிக்லஸ் புரம் 38 33, ரிஷப் பண்ட் 44 39. ஸோ இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி மேலே மிச்சல் மாஸு இவங்க ஃப்ளாப் ஆனாங்கன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் முகேஷ் சௌத்ரி 16 15, 23 21, அப்துல் சமாது, ஷபாஸ் அகமது 18 19. ஸோ விக்கெட் ஆவரேஜுமே ஒரு விக்கெட் இல்லை 0.8 விக்கெட் ஆவரேஜ்ன்றது தான் இருக்குது. முகமது ஷமி 1.5 1.4, மயங்க் யாதவ் 1.8 1.3, ஆகாஷ் சிங் 1.0 1.2, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் 0.8 1.1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ பெரிய அளவில் ஸ்டாட்ஸ்ன்றது இந்த ரெண்டு டீம்லேயுமே குறிப்பிடத்தக்க பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் அந்த ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அதிகமான பேட்டில்ஸும் ஃபார்ம்லேயும் வந்து அவங்க இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முகமது ஷமியும் மயங்க் யாதவுமே நல்ல ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க எல்எஸ்ஜிக்கு. இந்த பக்கம் ஆர்ச்சர் அண்ட் ஆடம் மில்னி 2 பேரும் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆடம் மில்னியை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் இந்த சீசன் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எல்லாமே 200 ரன்களுக்கு மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் குறிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்னிங்ஸில் ஓரளவு விக்கெட் ஒரு 6 விக்கெட் சராசரியாக வந்து விழுகும். அதே சேஸிங்கில் 3 விக்கெட் மட்டுமே விழுந்து சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போடக்கூடிய பவுலர்ஸாக நீங்கள் ஒருத்தரை கன்சிடர் பண்ணுறீங்க இடத்துல வந்து 2 பேர்த்தை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 பவுலர்ஸுமே இந்த மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல ஸ்டாட்ஸ்ன்றதுமே வச்சுருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக ஐபிஎல் ரெக்கார்டில் ஆர்ஆர் வந்து 14 டைமும் எல்எஸ்ஜி வந்து 16 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேசிவாக உங்களுக்கு எல்எஸ்ஜிக்கு தான் வந்து ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்குது ஹிஸ்டாரிக்கலி ஒரு மேட்ச் அப் பண்ணுறது. ஸோ டோட்டல் மேட்ச் 32. ஸோ அதில் வந்து 14 ஆர்ஆர் 16 2 மேட்ச் வந்து எக்ஸசிவாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் நோ ரிசல்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே மென்டல் எட்ஜ் எல்லாமே எல்எஸ்ஜிக்கு தான் வந்து இருக்குது. காரணம் ஆர்ஆருக்கு வந்து என்னதான் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே போகணும், டாப் 4க்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர்ன்றது இருக்குது. போன மேட்ச்மே வந்து தோற்றுருக்காங்க, டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. 200 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் பிரச்சனைன்றது ஆர்ஆருக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், ஸோ இந்த 4 பேர் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியவங்க பெரிதளவில் அந்த ஸ்கோர்ன்றது எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஏன் டிசியில் கூட லாஸ்ட்டில் ஓப்பனிங்கில் நல்லா ஆனதுக்கப்புறம் கீழே ஈஸியாக இருந்துச்சு அவங்க அடித்து கொண்டு போய் சேஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த பக்கம் பார்க்குறப்ப ஸ்டாருக்கு ஒரே ஓவரில் 2-3 விக்கெட் எடுத்து விட்டார். ஸோ அந்த 4 பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டீமே வந்து கொலாப்ஸ் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் அவங்க ப்ளே பண்ணதுக்கு உதாரணத்துக்கு டிசி கூட ஒரு வைபவ் சூரியவன்சி பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணார், எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃப்ளாப் ஆனாலும் அதுக்கப்புறம் த்ருவ் ஜுரேல் வந்து அடித்தார், ரியான் பராக் வந்து அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்படிலாம் அவங்க ப்ளே பண்ணுறதை பார்த்தா ஈஸியாக அவங்க 220க்கு மேலே தாண்டிடுவாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்ப ஸ்டாருக்கு வந்து டப்புன்னு விக்கெட் எடுத்து விட்டோன்னே அவங்களோட ஸ்கோர் வந்து அப்படியே 190க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து போயிடுச்சு டிசி வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆர்ஆரோடைய டாப் ஆர்டர் விசஸ் சமி, ஸோ இந்த மேட்சப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட இவங்களுக்கும் வந்து மேட்சப்ன்றது இருக்குது. பண்ட்டு விசஸ் மார்க்ராம் விசஸ் உங்களுக்கு வந்து பண்ட் அண்ட் மார்க்ராம் விசஸ் ஆர்ச்சர் அண்ட் ஆடம் மில்னி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேட்சப் மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ யார் எத்தனை டைமே யாருக்கு அவுட் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம முக்கியமாக இருக்கும், நிறைய ஒர்க் அவுட்டும் ஆகும். ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்குக்கும் எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு பேட்டில்ன்றது இருந்துச்சு. பட் ஸ்டாருக்கு லுங்கி இங்கிடிக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ அவருமே வந்து பெருசாக இந்த சீசன் பெரிய இல்லை. பட் வைபவ் சூரியவன்சி பார்த்தீங்கன்னா யார் போட்டாலும் வந்து
பயங்கரமாக அடிக்கிறாரு. மினிமம் கேரண்டீடாக அவருடைய ஃப்ளாப் ரேட்டுன்றது கம்மி பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 15 வயசு தான் ஆகுது, பட் ஸ்டில் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறாரு. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ளாப் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த ஜெய்ப்பூர் கிரவுண்ட் வந்து அவருக்கு ஃபேவரட் கிரவுண்டு. இங்கே தான் வந்து 100 அடிச்சிருக்காரு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எஸ்வி ஜெய்ஸ்வால் விசஸ் முகமது ஷமி 3 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு எஸ்வி ஜெய்ஸ்வாலை. ஸோ அவர் வந்து ஃபார்ம்லேயுமே இல்லை, பட் இவருக்குமே இந்த கிரவுண்டில் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, நல்ல ஒரு மெமரிஸுமே இருக்குது எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. பட் பேட்டில்ன்றது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் பேட்டிலும் கூட. ஸோ உங்களுக்கு பவர் பிளேயிலே முகமது ஷமி 3 ஓவர் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரியான் பராகையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. 2 டைம் வந்து முகமது ஷமி எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டாப் ஆர்டரை முகமது ஷமியை வச்சு பவர் பிளேயிலே முடிச்சு விட தான் வந்து எல்எஸ்ஜி பிளான் பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட்டு அப்படி தான் வந்து யோசிப்பார். ஸோ இங்கே ஆர்ச்சர் விசஸ் பண்ட். ஸோ பண்ட்டை வந்து ஆர்ச்சர் 2 டைம் வந்து எடுத்திருக்காரு. இங்கே வந்து ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. ஏடின் மார்க்ரம ஆடம் மில்னி 2 டைம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் மில்னிக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ருவ் ஜுரேல் விசஸ் மயங்க் யாதவ் 1 டைம் டிஸ்மிஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பிஸ்னாய் விசஸ் பூரான். ஸோ பிஸ்னாய் ப்ளே பண்ணுறது இல்லை, அவருக்கு பதிலாக வந்து யஸ்ராஜ் புஞ்சா அவர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பேட்டில்ன்றது மேபி பிஸ்னாயை திரும்ப வின்னிங் இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேபி வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் நிக்கோலஸ் பூரானுக்கு இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரஷீத் கானு இந்த மாதிரி பல பேர்கிட்ட வந்து அவருக்கு பேட்டில்ன்றதுக்கு நூர் அகமது. ஸோ அவருக்கு மட்டும் 4 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ நூர் அகமது, ரஷீத் கான் எல்லாமே ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அவர் நூர் அகமது வந்து லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரைட் ஆர்மில் போடக்கூடிய ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். போன மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் நிக்கோலஸ் பூரானை ஃபார்முக்கு ஏற்றி விட்ருக்காங்க. அவருக்கு நீ எந்த ப்ரெஷரும் இருக்காது, அடிக்கணும் அடிக்காமல் போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வின் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. டீம் பார்த்துருவோம். ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஏடின் மார்க்ரம், மிச்சல் மார்ஸு, ஆகாஷ் சிங், ஆடன் மில்னி, மயங்க் யாதவ், ஜோஃப்ராஜர், முகமது ஷமி. இங்கே மயங்க் யாதவுக்கு பதிலாக மேலே வைபவ் சூரியவன்சியை ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏல் பிக்காக இருப்பார். அப்புறம் சனக்கா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏல் பிக்காக இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். நிறையா காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து ஆடு தானே பார்க்க போகிறோம். ஸோ நிறைய எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இன்னும் சில காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நானே வந்து ஃப்ரீ டு ப்ளே டெலகிராமில் டீம் போடுறப்போ ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ஜாஸ் இங்கிலீஷை தான் வந்து ஒய்சியாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஜெய்ப்பூர்லேயுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஏர்லியராக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு, மற்றபடி பெரிதளவில் இல்லை. பட் ஸ்டில் ஆர்ச்சருக்கும் ஜாஸ் இங்கிலீஷ்க்கும் ஒரு பேட்டில்ன்றது நடக்கும். அதுலேருந்து வந்து அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாஸ் இங்கிலீஷு, வைபவ் சூரியவன்ஷை கட்டாயமாக வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துடலாம். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி கேப்டன், வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட்டு. ஸோ அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் இருக்குது, ரிஸ்கி சாய்ஸாக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்டேல் ட்ரை வைஸியாக இருப்பார். நல்ல ஸ்டாட்ஸுமே இருக்குது. இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த சீசன் வேறு முடிய போகுது. ஸோ அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் எதாவது பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேட்ச் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரிஷப் பண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முகமது ஷமி ஏன் அப்படின்னா எல்எஸ்ஜி வந்து சிஎஸ்கேவை அப்செட் பண்ண மாதிரியே ஆர்ஆரையும் அப்செட் பண்ணிடுவாங்க பயங்கரமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ஆகாஷ் சிங் எப்படி வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாரோ போன மேட்ச்சு, அதே மாதிரி இந்த முகமது ஷமி வந்து இந்த மேட்ச் வந்து நிறையா பேட்டில்ன்ற வச்சுருக்காரு. குறிப்பாக ஆர்ஆரோட டாப் ஆர்டரில். ஸோ ஏரையராக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி ஒரு ஆகாஷ் சிங் பண்ணாரோ அந்த மாதிரி. ஸோ அதனால் தாராளமாக வந்து இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனலாக யார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். எல்எஸ்ஜி தான் 54% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 46% தான் ஆர்ஆருக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்ஜியோட அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ இதுதான் நம்மளோட அனலைசிஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் டெலகிராமில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.